ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு மை நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எஸ்எம்சி கான்செப்ட்ஸில் இருக்க ஒன் ஆஃப் த மெயின் கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். இது பேர் பார்த்துட்டிங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்லுவாங்க, எஃப்இஜின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதே சில இடத்துல இம்பேலன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பைனரிக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானா ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணாமல் இதை கூட எக்ஸ்ட்ரா நம்ம கன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் இந்த ஃபேர் வேல்யூ கேப். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேர் வேல்யூ கேப்னா எஃப்இஜி வேல்யூ கேப். ஓகேங்களா, ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னா என்னென்னா, ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பேலன்ஸாக போயிட்டுருக்கும். ஸோ சில இடத்துல பார்த்துட்டிங்கன்னா அந்த பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகும். ஸோ அந்த பேலன்ஸ் மிஸ் ஆகிற இடத்த எல்லாத்தையும் தான் நம்ம வந்து ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பேலன்ஸ் மிஸ் ஆன இடத்த எல்லாத்தையும் மார்க்கெட் கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அங்கே லிக்விடிட்டி கேப் இருந்தால் கிராப் பண்ணிட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் எப்படி நம்ம கண்டுபிடிக்க நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேலன்ஸ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 3 கேண்டில்ஸ் வேணும். ஸோ அது வந்து சேம் கலரில் இருந்தால் நமக்கு ஃபேர் வேல்யூ கேப், அதே டிஃப்ரெண்ட் கலரில் இருந்தால் அது இன்வர்சல் ஃபேர் வேல்யூ கேப். ஓகேங்களா, ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபேர் வேல்யூ கேப்பை மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் இருக்குது, தென் செகண்ட் ஒரு கேண்டில், செகண்ட் ஒரு 3 கேண்டில்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் விக்கு இங்கே இருக்குது, தேர்ட் கேண்டில் விக்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த 2 விக்குமே டச் ஆகிடுச்சு. அதாவது ஃபஸ்ட்டு கேண்டில் இது, செகண்ட் கேண்டில் இது, தேர்ட் கேண்டில் இது. ஸோ இந்த கேண்டிலோட விக்கும் இந்த கேண்டிலோட விக்கும் டச் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து பேலன்ஸ்டான மூவ்மெண்ட். ஓகேங்களா, மார்க்கெட்டில். ஸோ இதே இது இப்போ இருக்குது இந்த கேண்டில், எக்ஸாம்பிள் நான் வேறு காட்டுறேன். ஸோ இதிலே வந்து நமக்கு வந்து பேலன்ஸாக இருக்குன்னா பியரிஷ்க்கு வந்து இப்படி இருக்கும். ஸோ 3 கேண்டில்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 3 இருக்கலாம், 3 தான் இருக்கணும் ஃபேர் வேல்யூ கேப்புக்கு. ஸோ இங்கே இருக்க கேண்டில் இந்த விக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப். இதே இது இந்த கேண்டில் இருக்குது, தேர்ட் கேண்டில் வந்து விக்கே இல்லைனாலும் அது ஃபேர் வேல்யூ கேப் தான். பட் பைனரியில் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ரிஸ்க்காக இருக்குது ரொம்ப. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் விக் இல்லைனா அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். ஸோ இருங்க நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது நம்மளுடைய ஃபஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். ஓகேங்களா, மேலே இருக்க க்ரீனு. ஸோ இந்த கேண்டிலோட விக்கும் இந்த கேண்டிலோட விக்கும் டச் ஆகலை. இதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா இடம் இருக்குது, அதாவது கேப் இருக்குது. இந்த கேப் தான் ஃபேர் வேல்யூ கேப். ஸோ மார்க்கெட் வந்து இப்படி போயிட்டு கொண்டாங்கழிச்சு இந்த கேப்பை வந்து இது வரைக்கும் ஃபில் பண்ணிவிட்டு மேலே போகும். ஸோ ஃபேர் வேல்யூ கேப் எப்படி மார்க் பண்ணுறதுனா, ரெக்டாங்கிள் வந்து கோட்டெக்ஸில் இருக்குல்ல, நீங்கள் வந்து ஹரிசாண்டல் லைனை யூஸ் பண்ணி கீழே ஒரு லைனும் இந்த விக்கில் ஒரு லைனும் மேலே ஒரு விக்கில் ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ அப்போ தான் மார்க் பண்ண முடியும். இல்லை ரெக்டாங்கிள் வந்து கோட்டெக்ஸில் இருக்குது, ஸோ அதை நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதில் ஈக்லிபிரியம் லெவல் எடுப்பேன். ஸோ ஈக்லிபிரியம் லெவல் அப்படின்னா என்னென்னா, லைக் ஒரு மார்க்கெட் இப்படி மூவ் ஆகுது அப்படின்னா இங்கே மேலே இருக்குது பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ், கீழே இருக்க சப்போர்ட்டு, இப்போ நடுவில் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த 50% லெவல் அப்படின்றது தான் ஈக்லிபிரியம் லெவல். ஸோ இப்போ இது வந்து கீழே, இது வந்து ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஈக்லிபிரியம் லெவல் அப்படின்னா 50%, அதாவது இதில் பாதி, இந்த ஜோனில் பாதினா இங்கே வரும். கரெக்டுங்களா? ஸோ இந்த ஈக்லிபிரியம் லெவல் அப்படின்னா என்னென்னா, எங்கே ஒரு லெவலில் டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலாக இருக்கோ அது ஈக்லிபிரியம் லெவல். ஸோ இந்த ஈக்லிபிரியம் லெவலில் நம்ம லைன் வரைஞ்சிக்குவேன், ப்ளஸ் இந்த லெவல்லே ஒரு 3 லைன் வரைஞ்சிட்டு இந்த லைனில் மார்க்கெட் ரியாக்ட் கொடுக்காது. வந்தால் மார்க்கெட் மேலே போயிட்டு வந்தால் இந்த லைனில் ஒன்று ரிவர்சல் கொடுக்கும், இல்லை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போயிடும். இப்போ இதில் நான் பியரிஷ்க்கு வந்து காமிக்கிறேன். பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் தான். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். ஃபஸ்ட் கேண்டிலோட விக்கும் தேர்ட் கேண்டிலோட விக்கும் டச் ஆகலை, இதுக்கு நடுவில் கேப் இருக்குது. இந்த கேப் தான் ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இதில் வந்து நம்ம ஈக்லிபிரியம் லெவல் மார்க் பண்ண போகிறோம். அதில் பாதி மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க்கெட் கீழே போயிடுச்சு, மறுபடியும் மேலே வரும்போது இந்த இடத்துல நமக்கு எதுவும் ஆகாது மோஸ்ட்டாக. ஏன்னா இங்கே ஆர்டர் வந்து இங்கே தான் நமக்கு ஃபில் ஆகணும், ஏதாவது இந்த ஏரியாவில் தான் ஃபில் ஆகணும், இங்கே வந்து ஃபில் ஆக தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்தால் இந்த இடத்துல ரிவர்சல் ஆகும், அதாவது ஈக்லிபிரியம் லெவலில். இல்லைனா இந்த ஆர்டர்ஸை வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகும். ஸோ இது நம்ம அப்படியே நம்ம யூஸ் பண்ணாமல்
இந்த ஃபேர் வேலி கேப்பில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபேர் வேலி கேப் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனோட யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். லைக் எக்ஸாம்பிள் வந்து நான் அப்படி சொல்லலாம்னா, இப்போ இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. இதை விட்டுருங்க, இந்த ட்ராயிங்கை விட்டுருங்க. ஸோ இப்படி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா, இங்கே ஒரு லெவல் இருக்குது, அதாவது இங்கே நமக்கு ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. மார்க்கெட் மேலே போயிடுச்சு, ஓகேங்களா? இப்போ மேலே வரைஞ்சிடறேன். இங்கே சப்போர்ட் லெவல் இருக்குது. மார்க்கெட் இந்த இடத்த இங்கே பிரேக் பண்ணிடுச்சு. இந்த ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் வந்து மார்க்கெட்டை பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு இது வந்து மிட்டிகேட்டட் பிளாக் தானே. ஸோ மிட்டிகேட்டட் பிளாக்னா என்னென்னா, ஆல்ரெடி என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். அதாவது இந்த சப்போர்ட் வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம இப்போ என்ன கன்ஃபர்மேஷனாக அப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த மிட்டிகேஷன் பிளாக் ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து நமக்கு ஒரு ஃபேர் வேலி கேப்புமே இருக்குது. அந்த ஃபேர் வேலி கேப்போட ஈக்லிபிரியம் லெவலும் இது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் வெயிட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு ஃபேர் வேலி கேப்பை வந்து எடுத்துகிட்டு ப்ளஸ் இந்த மிட்டிகேஷன் பிளாக்கும் இருக்குது. ஸோ 2 கன்ஃபர்மேஷனாக மார்க்கெட் இறங்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கலாம். வித்து கொஞ்சம் நீங்கள் நார்மலாக ஒரு ட்ரேடுக்கு வந்து 1% யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே 5% வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அக்யூரேட்ஸி நிறையா இருக்கும். பட் ஓடிசியில் வந்து லாஸ் ஆக சான்ஸ் அதிகம். ஸோ பேசிக்கலி 2 மினிட்ஸ் போகிறது பெஸ்ட். ஓகே கைஸ், இங்கே வந்து நம்ம லைவ் எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். ஸோ இந்த ஃபேர் வேலி ஆப்பில் மெயினாக நான் சொல்லணும்னு நினச்சது வந்து, இதை வந்து ட்ரெண்டான மார்க்கெட்டில் யூஸ் பண்ணாதீங்க. லைக் இங்கே பார்த்துட்டிங்கன்னா அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நான் நிறையா ஃபேர் வேலி கேப் கண்டுபிடிக்கலாம். இருங்க, நான் காமிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளேயே பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு ஃபேர் வேலி கேப் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இந்த கேப் இருக்குது, தென் நிறையா கேப் உள்ளே இருக்கும். ஸோ இங்கே ஒரு ஃபேர் வேலி கேப். ஸோ இத்தனை ஃபேர் வேலி கேப் இருக்கும்போது நமக்கு வந்து இந்த ஃபேர் வேலி கேப் ஒர்க் ஆகலாம், இல்லை இது ஒர்க் ஆகலாம். ஸோ வந்து எது ஒர்க் ஆகும் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டாக இருக்க மார்க்கெட்டில் ஃபேர் வேலி கேப்பை விட்டுருங்க. அதே கொஞ்சம் அக்யூமுலேஷனாக இல்லை கன்சாலிடேட்டாக இருக்க மார்க்கெட்டில் நம்ம எடுப்போம். ஸோ இந்த மார்க்கெட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு ஃபேர் வேலி கேப் இருக்குது. நான் ரெக்டாங்கிள் எடுத்து வரது காமிக்கிறேன். ரெக்டாங்கிள் ஓகே. ஸோ இப்போ இருக்க இந்த ஃபேர் வேலி கேப்பில் இங்கே ரெட் கேண்டில்ஸ் இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ வந்து நம்ம 3 ரெட் கேண்டில்ஸ் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இங்கே வந்து 3 ரெட் கேண்டில்ஸ் இருக்குது. இந்த 3 ரெட் கேண்டில்ஸ் வந்து ஃபேர் வேலி கேப் இருக்குது, அதாவது இந்த இடத்துல. ஸோ இது வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே வந்து நீங்கள் ரிஜெக்ஷன் ரேட் எடுத்துருந்தீங்கன்னா அப்படின்னு, அப்படி இல்லைனா இங்கே ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நமக்கு வந்து ரெட் கேண்டிலாக ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து விக்கு இல்லைனா எடுக்காதீங்க. லைக் இங்கே மேலே ஒரு ஃபேர் வேலி கேப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேலே இருக்க ரெட் கேண்டில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே விக்கு இல்லை, அதே தேர்ட் கேண்டில் விக்கு இருக்குது. ஸோ இதை நீங்கள் எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா மோஸ்ட்டாக லாஸ் தான் ஆகுது. இங்கே நல்லா ஃபில் பண்ணிட்டு அதுக்கடுத்து தான் ரிவர்ஸ் ஆகியிருக்கு. ஸோ இங்கே வேறு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் இல்லை. ஓகே, இதில் ஃபுல் ஆகிடுச்சு ஆர்டர். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ஆகிடுச்சு ஆர்டர் வந்து இல்லை. ஓகே, இங்கே இருக்குது அகெயின். ஸோ இங்கே ஒரு விக்கு, சின்ன விக்கு, அதை வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக அந்த இடம் எக்ஸாக்டாக ஃபில் ஆகிருக்கு. இங்கே வந்து ட்ரெண்டாக என்ன மார்க் ஆகிடுச்சு. ஸோ இதை விட்டுறலாம், ட்ரெண்டி மார்க்கெட்டு. இது இன்வர்ஷன் எஃப்இஜி நான் சொல்லிடுறேன், ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு ஃபேர் வேலி கேப் இருக்குது பாருங்கள். இங்கே மார்க்கெட் ஃபில் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகியிருக்கு. ஸோ இன்வர்ஷன் எஃபிஜினா ஆப்போசிட் கலர் ஃபேர் வேலி கேப்ஸ். ஒன்றும் இல்லை, இப்போ க்ரீன் கலர்லேயும் நமக்கு தேர்ட் வீக் டச் ஆகலை அப்படின்றது தான் அது இன்வர்ஸ் ஃபேர் வேலி கேப்பு. ஒரே நிமிஷம். இன்வர்ஷன் இங்கே இருக்க பார்த்தீங்களா, இங்கே டோஜி இருக்குது, தெரியுதா? டோஜி ஃபஸ்ட்டு கேண்டில் எடுத்துக்கலாம், இங்கே கலர் கேண்டில் தேர்ட் கேண்டில் எடுத்துக்கலாம். ஸோ இதுவுமே ஒரு இன்வர்ஷன் ஃபேர் வேலி கேப். ஸோ இது வந்து ஓரளவுக்கு தான் ஒர்க் ஆகும், பட் அந்த ஃபேர் வேலி கேப் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு மிட்டிகேட்டட் பிளாக் இருக்குது, ப்ளஸ் ஒரு ஃபேர் வேலி கேப் இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டியாக இருக்கும். அக்யூரேசியும் பயங்கரமாக இருக்கும். ஸோ இதை பற்றி ஃபேர் வேலி கேப் பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா என் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஎம் பண்ணுங்கள், ஐடி கொடுத்துருப்பேன். அதில் எனக்கு டிஎம் பண்ணி கேளுங்க, நான் எப்போனாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி தருவேன். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் ரெடி பண்ணுறேன், பட்டு எடிட் பண்ணுறதுலாம் எனக்கு கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. ஸோ நான் பார்த்துட்டு வீடியோஸ் கண்டினியூஸாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ.